அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா புருஷனை வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சிற பொண்டாட்டியை பார்த்துருக்கேன். இப்பதான் முதல் தடவையா புருஷனுக்கு வேலையே தராதீங்கன்னு சொல்ற பொண்டாட்டியை பார்க்கறேன். இந்த வேலையில நிறைய ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு 8 பிள்ளைங்க இருக்கு. என்னது 8 பிள்ளைங்களா? ஏங்க குடும்பம் நடத்துங்க இல்ல வெறும் குழந்தையா பெற்றுக்கிட்டீங்களா? குடும்பம் நடத்தி குழந்தை பெத்தேன் போதுமா? ஆஹா, குடும்பம் நடத்தி குழந்தை பெத்தேன்னு சொல்கிறானே. குடும்பம் நடத்தாமல் எப்படியா குழந்தை வைக்க முடியும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு தம்பி நல்ல பதில் சொன்னிச்சு. ஆஹா, இவ வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறாள் ஐயா. எங்களுக்கு இனிமே தான் குழந்தை பிறக்கும். என்னது உங்களுக்கா? அப்போ சாருக்கும் குழந்தை பிறக்குமா? தம்பி நல்லா தான் சோக்கடிக்குது. ஆஹா, வந்த உடனேயே மிங்கிள் ஆயிட்டான் ஐயா. ஆமா, ஏதாவது சாதனை பண்ணியிருக்கியாப்பா? 8 பிள்ளையோட நிப்பாட்டி இருக்கேன்ல, இதுவே பெரிய சாதனை இல்லையா? ஐயோ ஐயோ, மறுபடியும் தம்பி கரெக்டாக சொல்லி போடுச்சு. ஆஹா, இவ பொருத்தி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். சரி, லட்சியம்னு ஏதாவது இருக்கா உனக்கு? லட்சியம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஆஹா, லட்சியம்னு சொல்லி என் மனசையே தொட்டட்டப்பா. உன்ன மாதிரி ஒரு லட்சியவாதி தாயா எனக்கும் தேவை. நான் வைக்கிற இன்டர்வியூவில் நீ பாஸ் ஆயிட்டா இந்த அசிஸ்டண்ட் வேலை உனக்குத்தான். ஏனுங்க தம்பிக்கு எதுக்குங்க இன்டர்வியூ? நேரடியாக வேலையை கொடுத்துட வேண்டியது தானே. ஏன் டார்லிங், நீ என்ன இவனுக்கு சிபாரிசா? சம்பளம்லாம் கரெக்டாக கொடுப்பீங்களா? சாதிக்கிறதுக்கு வழி சொன்னா சம்பளத்தை பற்றி கேட்குறான் ஐயா. அதெல்லாம் தருவாங்க. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு நீ பதில் சொல்லணும், புரியுதா? ஓகே. ஆமாம், இந்த வேலையில் சேரணும்னு உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? பட்டு பட்டு. என்னது பட்டு பட்டா? ஏப்பா, இது பதில் மாதிரி தெரியலையே. பட்டுன்னு யாரையாவது லவ் பண்ணுறியா? அடி தொடப்பக்கட்டையால. அதி புருஷன் மேலே ரொம்ப உயிராக இருப்பா போல இருக்கு. அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆஹா, நமக்கு சந்தேகமாகவே இருக்கிற கேள்வியெல்லாம் இவன் கேட்குறானே ஐயா. நீ கேட்குற கேள்விக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும்னு நீ தானே சொன்ன. ஓ, இது அந்த பட்டா? ஆஹா, நமக்கு எவ்வளோ பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது ஐயா. ஏப்பா, இன்டர்வியூவே வேணாம். அட இதைத்தானே டார்லிங் நானும் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களாக்கும். அப்போது நேரா நான் வேலையிலே சேர்ந்துடலாமா? ஏன் அலையிற? சொல்லுவல்ல. என்னது, நான் அலையிறனா? வேலைக்கு என்னை வர சொல்லிட்டு, அதுவும் என் பொண்டாட்டி முன்னாலேயே வச்சு 8 பிள்ளைங்களுக்கு அப்பாவான என்ன நீ வேணும்னே அவமானப்படுத்துறியா? ஆஹா, அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே ஐயா. ஏயா, 8 பிள்ளைங்களை பெற்றுட்டா அது என்ன உலக சாதனையா? இந்த காலத்தில் 8 பிள்ளைங்களை பெற்றதே தப்பு. அதை வேற பெருமையாக பேசுறிய. பெத்து பார்த்தா தானே அதோட கஷ்டம் தெரியும். ஏன் டார்லிங் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாக்கும்? எதுக்கு டார்லிங் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிடுங்க சார், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஏப்பா, உணர்ச்சி வசப்பட்டினா திட்டுவியா என்ன? சரி, அதை விடு. உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். சின்ன டெஸ்ட்னா சுகர் டெஸ்ட்டா, பிபி டெஸ்ட்டா? ஆஹா, இவன் கூட பேசுனா நமக்கு ரெண்டுமே எகிரிடும் போல இருக்குது ஐயா. இங்கே பாருப்பா, அந்த டெஸ்டெல்லாம் இல்லை. ஓ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? பிட்டடிக்காமையே பாஸ் பண்ணிடுவேன். என்னது பிட்டா? ஆஹா, நாம் சொல்கிறதுக்குள்ளமே அவசரப்படுறானே ஐயா. இங்கே பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி இது எழுதுகிற எக்ஸாம் இல்லை. அப்போன்னா வேற என்ன எக்ஸாம்? ஏமா, நீ அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கோ. ஓ, நம்மக்கிட்ட இருக்கிற டம்மி துப்பாக்கியை இவங்கிட்ட கொடுத்து அவன் பொண்டாட்டியோட காலில் சுட சொல்லுவோம். இவன் உண்மையான லட்சியவாதியாக இருந்தால் கண்டிப்பாக சுடுவான். ஆனால் துப்பாக்கி வெடிக்காது. என்னது, என் பொண்டாட்டியை ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்க சொல்லிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுக்குற? இந்த துப்பாக்கியால் உன் பொண்டாட்டியோட காலில் நீ சுடணும், புரியுதா? என்கிட்டயே துப்பாக்கி கொடுத்து என் பொண்டாட்டியவே என் கையாலேயே நீ சுட சொல்கிறியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி என்கிட்டயே சொல்லுவ?
என்னையவே சோதிச்சு பார்க்குறியா? மவனே இரு, உனக்கு சரியான ஆப்பு வைக்காம நான் போக மாட்டேன். ஏப்பா என்ன யோசிக்கிற? வேலை வேணுமா வேண்டாமா? வேலை வேணும். அப்பாடா, ரூமுக்குள்ளே போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் டார்லிங். டெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கில்லாடியாக தான் இருக்கீங்க டார்லிங். நான் சொல்கிறபடி நீ நடிக்கணும், புரியுதா? சரிங்க மாமா, ஆனால் இந்த வேலையில் மட்டும் நீங்கள் சேரக்கூடாது மாமா. என்ன அது, டம்மி துப்பாக்கியில் தீபாவளி பட்டாசு சுடுற மாதிரி டப்புன்னு சுடுறதுக்கு இவ்வளோ நேரமா? ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்துகிறானோ? நாம் கொடுத்தது ஒரிஜினல் துப்பாக்கின்னு நினச்சிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அடப்பாவி, நான் ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு டம்மி துப்பாக்கியை தான் கொடுத்து அமிச்சேன். அதை சுடுறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? என்னது சத்தம் கேட்குது? ஆஹா, நம்ம கொடுத்தது டம்மி துப்பாக்கிலா? இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. அட சீக்கிரம் போய் பாருங்க டார்லிங், ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போகுது. ஏண்டி, கொஞ்சம் முன்னாடி என்னை பாராட்டிட்டு இப்போ திட்டுறியா? அப்பாடா, ரூமுக்கு வந்தாச்சு. ஆஹா, என்னது கீழே விழுந்து கிடக்குறா? ஏப்பா என்ன பண்ண? நீ கொடுத்த துப்பாக்கி வெடிக்கல, அதான் பக்கத்தில் இருந்த பூஜாடி எடுத்து அவன் மண்டையில் அடிச்சிட்டேன். ஆஹா, தப்பு பண்ணிட்டியேயா, தப்பு பண்ணிட்டியேயா. அந்த தப்பை பண்ண சொன்னதே நீ, இப்போ வந்து இப்படி சொல்றியா? ஏப்பா, நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு டம்மி துப்பாக்கி கொடுத்தா நீ அது வெடிக்கலைன்னு பூஜாடி எடுத்து அடிச்சிருக்கியா? துப்பாக்கி வெடிக்கலைன்னா விட்டுருக்க வேண்டியது தானே ஐயா. அதை எப்படி விட முடியும்? என் லட்சியத்துக்காக நான் எதை வேணுமாலும் செய்வேன். ஆஹா, நாம் ஒன்று நினச்சி செய்ய சொன்னா அவன் ஒன்று நினச்சி செஞ்சிருக்கானே ஐயா. ஏயா, லட்சியத்துக்காக கட்டுன பொண்டாட்டியவே போட்டு தள்ளுவியா என்ன? லட்சியம்னு வந்துட்டா நாளைக்கு உங்களை கூட போட்டு தள்ள தயங்க மாட்டேன். என்னது, என்னையவே போட்டு தள்ளிடுவியா?